ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் அகாடமி. இன்றைக்கி நம்ம எக்கனாமிக்ஸோடைய 3வது டெஸ்ட், சாம்பியன் டெஸ்ட்டோடைய 2வது ரவுண்டில் எக்கனாமிக்ஸோடைய 3வது டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். அடுத்து ஒரு டெஸ்ட் தான் இருக்குது, அதோடு உங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் ஓவர் ஆயிரும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸில் மொத்தம் 4 டெஸ்ட்டாக எக்கனாமிக்ஸ் பிடிச்சிருப்போம். ஓகேங்களா? அதில் முதல் 2 தான் ரொம்ப முக்கியமானது. கொஸ்டின் ஏரியாவும் அதுதான் ரொம்ப அதிகமாக வரும். ஏன்னா அதில் தான் 5 இயர் பிளானு, டேக்ஸு, ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி, ஆர்பிஐ, அதுக்கப்புறம் நிதி ஆயோக்கு, எல்லாமே ரொம்ப முக்கியமானது டாபிக் எல்லாமே அதில் தான் ஆட் ஆயிரும். அடுத்த ரெண்டாவது இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே ரொம்ப ஃபேக்சுவல் பாயிண்டாக இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரு, ஸ்கீம்ஸை பற்றி, அப்புறம் ரூரல் வெல்ஃபேரு, சோஷியல் ப்ராப்ளம், பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், சோஷியல் இஷ்யூஸ், இது மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம கரெக்டாக இதுதான் அப்படி செலக்ட் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் வெளியே அவுட் ஆஃப் போர்ஷன், புக்கை தாண்டி கொஞ்சம் வெளியவும் போகும். ஆனால் இந்த 2 டாப்பிக்கிலேருந்து புக்கிலேருந்து ஸ்ட்ரிக்ட் புக்கிலேருந்து அதிகமாக வரும். சரிங்களா? அதனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் அதர் சோர்ஸோ, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஸ்கீம்ஸோ, தமிழ்நாடு கவர்மெண்டோட ப்ராஜெக்ட்ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் படிச்சுக்கணும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இந்திய பொருளாதாரத்தோடைய அமைப்பு, இந்திய பொருளாதாரம் என்ன அமைப்பில் இருக்குது, என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது, என்ன செக்டார்ஸ் இருக்குது, மிக்சடு எக்கனாமி, இதை பற்றி தான் படிக்கணும். அடுத்து வேலை வாய்ப்பு உருவாக்கம், அதை பற்றி படிக்கணும், எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன். அடுத்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ், நில சீர்திருத்தங்களை பற்றி படிக்கணும். அடுத்து வேளாண்மை, அக்ரிகல்ச்சர் மெயினாக, அதுதான் வந்து இந்த டாபிக் நிறைய கொஸ்டின்ஸே இருக்கும், அக்ரிகல்ச்சர். அப்புறம் தொழில் வளர்ச்சி, இண்டஸ்ட்ரியல் க்ரோத், இண்டஸ்ட்ரீஸை பற்றி படிக்கணும். ஸோ இந்த டாபிக் வந்து இந்தியன் எக்கனாமிக் டாப்பிக்குள்ளேயும் கொஞ்சம் வந்திருக்கும், தமிழ்நாடு எக்கனாமிக் டாப்பிக்குள்ளேயும் கொஞ்சம் வந்திருக்கும். அடுத்து வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, இது அக்ரிகல்ச்சர் டாப்பிக்கோடைய சப்சிடரி டாபிக் தான். ஓகேங்களா? அக்ரிகல்ச்சர் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகேங்களா? ரைட், இவ்வளோ தான் வந்து ஒரு 5-6 டாபிக் இருக்குது இந்த ஒரு டெஸ்ட்டில். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமியை வச்சு கேட்குறாங்க. ஒரு நிமிஷம். ரைட், சரியானதை தேர்ந்தெடு. வளரும் நாடுகளில் பெருமளவு, வளரும் நாடு, அப்போ மொத்தமாக நாடுகளை வந்து 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். வளர்ந்த நாடு, வளரும் நாடு, வளர்ச்சி குன்றிய நாடுகள், அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸ், டெவலப்டு கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையை பிரிக்கிறோம். அப்போ அது பார்க்கும்போது டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது லார்ஜ் ஒர்க் ஃபோர்ஸ், அதாவது வளரும் நாடுகளில் பெருமளவு தொழிலாளர்கள் முதன்மை தொழில்களை ஈடுபட்டுள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், கரெக்டு தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா ஒரு வளரும் நாடு, சைனா ஒரு வளரும் நாடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில், இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே வளரும் நாடு. அப்போ அந்த வளரும் நாடுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணக்கெடுப்பில் கண்டிப்பாக மெஜாரிட்டியான மக்கள், இந்தியாவிலையும் சரி, சைனாவிலையும் சரி, பிரேசிலையும் சரி, மெஜாரிட்டியான மக்கள் விவசாயம், மீன் பிடிக்கிறது, மைனிங், அதாவது சுரங்கம் தோண்டுறது, இந்த மாதிரி வேலைகள் தான் ஈடுபடுவாங்க. அதுதான் முதல் சீன் கொடுத்துருக்காங்க. கரெக்ட். வளரும் நாடுகளில் பெருமளவு தொழிலாளர்கள் முதன்மை தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். கரெக்ட். அடுத்து நன்கு வளர்ந்த நாடுகள் அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரீஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ, ஜப்பான், இந்த மாதிரி நாடுகளில் 2ஆம் மற்றும் 3ஆம் அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸையும் சர்வீஸ் செக்டர், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஐடி இண்டஸ்ட்ரீஸ், அங்கே வந்து தொழிலாளருடைய பங்கு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எஸ், 2 ஸ்டேட்மெண்ட்டும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிக்கணும், எக்ஸாம்பிளோடு யோசிக்கணும். இந்தியா எக்ஸாம்பிள், வளரும் நாடுக்கு இந்தியாவில் நிறைய பேர் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 45% மேலே மேற்பட்ட மக்கள் இன்றளவும் விவசாயம் சார்ந்த முதன்மை துறையில் தான் வேலை பார்க்குறாங்க. அமெரிக்கா எடுத்திங்கன்னா சர்வீஸ் செக்டார், ட்ரெஷரி செக்டார்னா, சர்வீஸ் செக்டார்னா ஐடி, ஸ்கூல், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல் சர்வீசஸ். செகண்டரி செக்டார்னா இண்டஸ்ட்ரீஸ், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கணும், இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக வேலை வாய்ப்பு கிடைக்கணும். அது வந்து நமக்கு வளர்ந்த நாடுகள் இருக்குது. 2 ஸ்டேட்மெண்ட் சரி, சரியானது கேட்குறாங்க. ஆப்ஷன் சி 1 and 2. சரியா? அடுத்து இதெல்லாம் கொஞ்சம் கான்செப்டான கொஸ்டின் தான், புரிஞ்சுக்கணும். அடுத்து ரொம்ப சிம்பிளானது இண்டஸ்ட்ரி டாப்பிக்கில் இருந்து இண்டஸ்ட்ரீஸை நிறைய டைப்ஸில் பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? அதோடைய பேஸை பொறுத்து, அது என்ன கேட்டகரியில் வருது பொறுத்து நிறைய டைப்பாக பிரிக்கிறோம். அதில் இங்கே ஒரு 4 கேட்டகரி ஆஃப் இண்டஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு அதோடைய இண்டஸ்ட்ரி நேம் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, வேளாண் சார்ந்த தொழிற்சாலை. இப்போ வேளாண்மை சம்மந்தமாக இங்கே என்ன வருது? உணவு பதப்படுத்தல், வேளாண்மை சார்ந்த தொழிற்சாலை 4. அடுத்து காடு சார்ந்த தொழிற்சாலை, ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னா பில்டிங் மெட்டீரியல், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மரம் செய்கிறது, கதவு, ஜன்னல், இதுக்கெல்லாம் பயன்படுது 1. அடுத்து கனிம அடிப்படையிலான தொழிற்சாலை அப்படின்னா நம்மளுடைய மினரல்ஸ்னால் சிமெண்ட் தொழிற்சாலை தான் கனிம அடிப்படையிலானது. அடுத்து கடல் சார்ந்த தொழிற்சாலைனா கடல் உணவுகள், சீ ஃபுட் அப்படி சொல்கிறாங்க, இந்த மீன், இறா, இது எல்லாமே. ஓகேங்களா? அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3. இப்போ அப்படி மேட்ச் பண்ணும்போது 4 1 2 3 4 1 2 3 ஆப்ஷன் வந்து சி இருக்கும். ஓகேங்களா? சி. அப்போ இது வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் தொழிற்சாலை, அதுக்கு நேராக மேட்ச் என்ன இருக்குது அதுக்குள்ளே பார்த்துக்கணும். சரியா? அடுத்து
இது வந்து நம்ம இந்தியாவுடைய ஸ்ட்ரக்சர்னு ஒரு சிலபஸ் பார்த்தோம்னா அதுலேருந்து கேள்வி கேட்கக்கூடியது. அப்போ இது வந்து ஒரு பெரிய டாபிக். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாமினேஷனில் அதிகமாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கும். நேஷனல் இன்கம் வச்சு ஜிடிபி, ஜிஎன்பி, பெர் கேபிட்டா இன்கம், பர்சனல் இன்கம், டிஸ்போசபிள் இன்கம், ஜிடிபி டீஃப்ளேட்டர், நிறைய கான்செப்ட் இருக்குது. அதை பற்றி ரொம்ப அதிகமாக கேட்டுருந்தாங்க 4 வருஷம் முன்னாடி தான். கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்துடும். ஆனால் இப்போ தான் அது குறித்து அதிகமாக கேட்குறது இல்லை. கடந்த எக்ஸாமினேஷனில் அதுக்குன்னு திருப்பி கேட்க மாட்டாங்க, கிடையாது. திருப்பி ட்ரெண்டு மாறுதான்ல, அதனால் அந்த டாபிக் கொஞ்சம் படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது விச் இன்கம் இஸ் கால்ட் ஆஸ் பெர் கேபிட்டா இன்கம், தலா வருமானம் என்று அழைக்கப்படக்கூடிய வருமானம் எது அப்படி கேட்குறாங்க. அப்போ தலா வருமானம் ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம் ஸ்கூல் புக்கில். 9th புக்கு, 11th புக்கு, 10th புக்கு 3 புத்தகத்துலேயும் ஃபார்முலா இருக்குது. தலா வருமானம் அப்படின்னா நம்ம நடத்தும் போதும் சொல்லியிருப்போம். ஒரு வீட்டோடைய மொத்த வருமானம் 5 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 5 லட்சம் டிவைடட் பை 5 பேர். எத்தனை பேர் அந்த குடும்பத்தில் மொத்தம் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கிறது மேலேயும் நியூமரேட்டர்லையும், கீழே டினாமினேட்டரில் வந்து எத்தனை மெம்பர்ஸ், ஹவு மெனி மெம்பர்ஸ் இந்த ஃபேமிலி, அப்படி டிவைட் பண்ணும்போது 1 லட்ச ரூபா. அப்போ 1 லட்ச ரூபா தான் அந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தருடைய தலா வருமானம். இதே மாதிரி இந்தியாவுடைய மொத்த மக்கள் தொகையை கீழே போட்டுருக்கோம் டினாமினேட்டரில். நியூமரேட்டர் அப்படின்னா மேலே போடும்போது பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய மொத்த தேசிய வருவாயை மேலே போடணும். அப்படி மொத்த தேசிய வருவாய் மேலே போடும்போது ஜிடிபி போடணுமா, ஜிஎன்பி போடணுமா அப்படிங்கிற டவுட் வரக்கூடாது. கரெக்டாக என்ன தான் போடணும்? என்என்பி தான் போடணும், நெட் நேஷனல் ப்ராடக்ட் தான் போடணும். ஓகேங்களா? ரைட். அப்போ இது பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ தலா வருமானது வந்து ஒரு மொத்த வருமானத்தை மொத்த மக்கள் தொகையோடு டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கிது? ஒரு நம்பர் கிடைக்கிது. அப்போ இந்த மாதிரி நம்ம மேத்தமெட்டிக்ஸ் நம்ம எந்த விஷயத்தில் பண்ணுவோம்? ஆவரேஜ் அப்படிங்கிற விஷயத்தில் பண்ணுவோம். அப்புறம் தலா வருமானங்கிறது வந்து சராசரி வருமானம் தான் அழைப்பாங்க. ஓகேங்களா? அப்போ சராசரியே இந்தியாவில் 120 கோடி பேர் இருக்காங்கன்னா 120 கோடி பேரும் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, அதுதான் தலா வருமானம், சராசரி வருமானம் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? அடுத்து 4வது கொஸ்டின். இது ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, அது இருந்தால் வரப்போகுது. ரொம்ப சுலபமானது. என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, கரெக்ட் ஆர்டர் அப்படின்னு வைக்கிறாங்க. இந்தியாவின் ஜிடிபியில் பல்வேறு துறைகளில் எந்த இறங்கு வரிசை சரியானது அப்படிங்க. இறங்கு வரிசையில் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இதுவே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. டிசெண்டிங் ஆர்டர்னா மேக்ஸ் அடிப்படையில் பெருசுலேருந்து சின்னதாக வரணும். ஓகேங்களா? பெரிய நம்பர்லேருந்து சிறிய நம்பருக்கு வரணும். ஏறு வரிசைனா சிறிய நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகணும். அப்போ இங்கே மொத்தம் 3 துறை தான் இருக்குது. முதன்மை துறை, 2ஆம் நிலைத்துறை, 3ஆம் நிலைத்துறை. ஓகே, அது சர்வீஸ் சேவைத்துறை. ஓகேங்களா? அப்போ இந்த 3 துறைகளில் எது பெரிய நம்பர் என்ன கேட்குறாங்க? இந்தியாவுடைய துறைகளில் பல்வேறு துறையுடைய பங்களிப்புகளில் எது ஜிடிபி பங்களிப்பில் எது அதிகமான பங்களிப்பு வருதோ அதை ஃபஸ்ட்டு. அடுத்து 2வது பங்களிப்பு 2வது, ரொம்ப கம்மியான பங்களிப்பு 3வது. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே பார்த்துருந்தோம், இந்தியாவில் அதிகமான பேர் விவசாயத்தில் வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்துருந்தோம். அப்போ விவசாயத்தில் அதிகமான பேர் வேலை பார்த்தா அதிகமான வருமானம் விவசாயத்தில் இருந்தால் வரும் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? அப்படியே உள்டாவாக இருக்குது. அதிகமான பேர் அதில் வேலை பார்க்குறாங்க, ஆனால் வருமானம் அதுலேருந்து அதிகமாக வருது. ஓகே, எதுலேருந்து வருது? சார்புத்துறை, அதாவது சர்வீஸ் செக்டார்லேருந்து தான் இந்தியாவுடைய ஜிடிபிக்கு அதிகமான வருமானம் வருது. அப்போ அதுதான் ஃபஸ்ட்டு போடணும். ஓகேங்களா? அப்போ சார்புத்துறை தான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆப்ஷன். ஒன்றே தான் இருக்குது. அப்போ ஈஸியாக ஆப்ஷனை போட்டு வந்துடலாம். வேறு எதுவுமே நீங்கள் யோசிக்கவே வேணாம், ஈஸியானது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜிடிபியில் நம்ம இந்தியாவுடைய ஜிடிபியில் சர்வீஸ் செக்டார் அதிகமான கான்ட்ரிபியூஷன். 2வது இடத்துல 2ஆம் துறை, அதாவது செகண்டரி செக்டார். 3வது இடத்துல தான் நம்மளுடைய விவசாயம், அதாவது முதன்மை துறை இருக்குது. அப்போ ஆர்டர் எப்படி இருக்கணும்? டிசெண்டிங் ஆர்டர் கேட்டதுனால இப்படி. இதே அசெண்டிங் ஆர்டர் கேட்டாங்கன்னா அப்படியே ஆப்போசிட். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன் வந்து ஏ, அசெண்டிங் ஏறு வரிசை கேட்டாங்கன்னா அப்போது எந்தெந்த துறைகளில் எவ்வளோ பங்களிப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரைமரி செக்டார், முதன்மை துறையில் லெஸ் தென் 20 இருக்கும். ஓகே, ஒவ்வொரு வருஷம் மாறும்ல. ஆவரேஜாக பார்க்கும்போது ஒரு 17% இருக்கும். ஓகே, 17, 18 அந்த % இருக்கும். இதே இது 2ஆம் நிலைத்துறை அப்படி பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 30% இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஒரு 27, 28 அந்த ரேஞ்சில் இருக்கும். சார்புத்துறை கம்பல்சரி 50லேருந்து 55%க்கு மேலே தான் இருக்கும். கம்பல்சரி பாதிக்கு மேலே இந்தியாவுடைய எக்கனாமி சார்புத்துறை தான். அதனால் ஒரு டேஞ்சரும் இருக்குது. ஆனால் 2ஆம் நிலைத்துறையில் அதிகமான பங்களிப்பு வந்தால் இந்தியாவுக்கு ஒரு growth நல்லா இருக்கும். அதனால தான் நிறைய இண்டஸ்ட்ரி வேணும் அப்படி சொல்கிறது. ஓகேங்களா? ரைட். அடுத்து ரொம்ப எளிமையான கொஸ்டின். விச் செக்டார் ப்ரொவைட்ஸ் த ஜாப் செக்யூரிட்டி அண்ட் ஹையர் வேஜஸ்? இது சின்ன ஒரு கொஸ்டின் தான். ஸ்கூல் புக்கு யார் தெளிவாக படிச்சிருக்காங்களோ அந்த மாதிரியான ஒரு பசங்க வந்து இந்த கொஸ்டினை ஈஸியாக அடிச்சிடுவீங்க. சும்மா மேம்போக்காக பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப ட்விஸ்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எந்த துறை வேலை பாதுகாப்பையும் அதிக ஊதியத்தையும் வழங்கிறது அப்படின்னு தெளிவாக இருக்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு பப்ளிக் செக்டார்னு இருக்குது. உடனே எல்லாரும் அந்த ஜாபுக்கு ட்ரிக் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஆனால் அது கிடையாது. கண்டென்ட், ஒரு கொஸ்டினுடைய கண்டென்ட் அது கிடையாது.
உங்களுக்கு 9th புக் ஸ்கூல் புக்கோடைய 9th புக் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா மற்றும் தமிழ்நாட்டு பொருளாதார வேலை வாய்ப்புன்னு ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசனில் 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஒரு ஜாபை எப்படி 2ஆக பிரிக்கலாம் அப்படின்னா, ஒன்று பப்ளிக் செக்டார், ப்ரைவேட் செக்டார் பிரிக்கலாம். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டு செக்டார், அன்ஆர்கனைஸ்டு செக்டார் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள், இன்னொன்று ஒழுங்கமைக்கப்படாத துறைகள். அந்த ரெண்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசத்தை சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கனைஸ் செக்டார்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஐடி சர்வீசஸ் எம்ப்ளாயீஸ், இவங்க எல்லாருமே ஆர்கனைஸ் செக்டார்ஸ். ஓகேங்களா? ஒரு ப்ரொஃபஷனலாக வேலை பார்ப்பாங்க. ஒரு 8 hours ஒர்க்கு, வீக்லி ஹாலிடேஸ் இருக்க போது, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிஎஃப் அலவன்ஸ் இந்த மாதிரி சலுகைகள் உண்டு. இதில் அன்ஆர்கனைஸ் செக்டார்னா கூலி தொழிலாளிகள், விவசாய கூலிகள், வீட்டு வேலை பார்ப்பவர்கள், இவங்க அன்ஆர்கனைஸ் செக்டார் சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் ஒரு இன்றைக்கி லீவ் போட்டாங்கன்னா சம்பளம் கிடையாது, அந்த மாதிரி ஒரு செக்டார் தான். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது வேலை பாதுகாப்பு, அதிக ஊதியம் எதில் கிடைக்கிது அப்படின்னா பொதுத்துறை சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள் தான் சொல்லுவாங்க. இது கான்செப்ட் ரிலேட்டடான கொஸ்டின். பாதி பேர் இதுவும் சொல்லுவாங்க, இதுவும் சொல்லலாம். ஆனால் 4 ஆப்ஷன் விச் ஒன் பெஸ்ட்டு தான் பார்க்கணும். பெஸ்ட்டுனா இது மட்டும் தான் சொல்ல முடியும். ஆப்ஷன் பி. சரியா? அடுத்து தேசிய வருமானத்தை கணக்கிடுவது பற்றி தவறான கூற்றை. நான் சொன்னதை தேசிய வருமானத்தை பற்றி கொஸ்டின் கேட்குறாங்க சொல்லிட்டு இது 2வது கொஸ்டினாக நம்ம டெஸ்ட்டில் வந்துருக்குது. ராங், இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்குறாங்க. நேஷனல் இன்கம் ஃபஸ்ட்டு நீ பேசிக்கான பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். நேஷனல் இன்கம் கால்குலேட்டட் இன் 3 ways. ஞாபகம் வச்சுக்கணும். 3 வழிமுறைகளில் கணக்கிடலாம். கணக்கிடலை ஆனால் 3 வழிகளில் கணக்கிடலாம். வருமான முறை, செலவின முறை, உற்பத்தி முறை அப்படி சொல்லிட்டு 3 முறைகள். இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், ப்ரொடக்ஷன் மெத்தட். அப்படி பார்க்கும்போது இதில் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். செலவு முறையில் ஓர் ஆண்டில் சமுதாயத்தில் உள்ளவர்களால் மேற்கொள்ளப்படும் மொத்த செலவுகள் அனைத்தும் கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் இருக்குது. எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்னா என்ன அர்த்தம்? ஒரு நபர்கள் எவ்வளோ செலவு பண்ணுறாங்களோ அதுதான் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அதே இது வருமான முறைனா ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே எவ்வளோ வருமானம் வாங்குறாங்களோ அதுக்கு பேர் தான் வருமான முறை. முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து நிகர உள்நாட்டு முதலீடு செலவு முறையில் சேர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட் பார்ஷியலி கரெக்ட். செலவு அப்படிங்கிறது வந்து பொருளாதாரத்தை அடிப்படையில் பொருட்களை வாங்குறது மட்டும் செலவு கிடையாது, சேமிக்கிறதும் செலவு தான். ஓகேங்களா? தனியாக சேமிப்புங்கிற வார்த்தை பொருளாதாரத்தில் கிடையாது, நம்ம யூஸ் பண்ணுற சேவிங்ஸ் சொல்லிட்டு. ஆனால் எக்கனாமிக்கல் டேர்ம்ஸில் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா கன்சம்ஷனும் எக்ஸ்பெண்டிச்சர் தான், அப்புறம் வந்து சேவிங்ஸும் எக்ஸ்பெண்டிச்சர் தான். அன்னைக்கு டேட்டில் கையை விட்டு அந்த பணம் போகுது அப்படின்னாலும் அது எக்ஸ்பெண்டிச்சர் தான். அப்போ இங்கே ரெண்டையுமே சேர்க்குறோம். ஆனால் இங்கே என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க? நிகர அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. நிகரங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது. ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாம், ஆனால் நிகர டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நிகர உள்நாட்டு முதலீடு சொல்லக்கூடாது. இந்த 2வது ஸ்டேட்மெண்ட் தவறு. ஓகேங்களா? பார்ஷியல் தான் தவறு. நிகர வார்த்தை இல்லைன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ தவறானதான் இருக்கிறாங்க. 2வது 2 மட்டுமே தவறானது. முதல் ஸ்டேட்மெண்ட் சரி. ஓகேவா? அதே மாதிரி நேஷனல் இன்கம் யார் இன்னைக்கு டேட்டில் கணக்கிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் அந்த அமைப்புக்கு பேர் சிஎஸ்ஓ இருந்தது. இதுக்கப்புறம் அந்த அமைப்போடைய பேர் என்எஸ்ஓன்னு மாற்றினாங்க. இப்போ அந்த அமைப்போடைய பேர் வந்து என்எஸ்எஸ்ஓன்னு மாற்றிட்டாங்க. நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ் அப்படி சொல்லுவாங்க. சரியா? இந்த தேசிய வருமானத்தை கணக்கிடும் அமைப்பு. அடுத்து குளோபலைசேஷனை பற்றி ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? இதுவும் உண்டு. ஏன் அப்படின்னா இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரியல் க்ரோத் லெசனில் 11th புக்கில் இந்த டாபிக்ஸ் இருக்கும். எல்பிஜி பற்றி படிக்கணும், மோனோபோலி பற்றி படிக்கணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய ட்ரேடு ப்ராக்டிசஸை பற்றி படிச்சுக்கணும். ஓகேங்களா? அதில் குளோபலைசேஷன் சும்மா படிச்சுட்டு போ. எல்பிஜி ஜஸ்ட் 3 வார்த்தை, அப்புறம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அதை மட்டும் படிச்சு போகக்கூடாது. குளோபலைசேஷன்னா என்ன அர்த்தம், குளோபலைசேஷனுடைய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, ஸ்கூல் புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் படிச்சுக்கணும். அதுதான் இந்த கொஸ்டின். இப்போ குளோபலைசேஷன் உலகமயமாக்கலின் சவால்கள் அப்படி கொடுத்துருக்காங்க. சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உலகமயமாக்கல் நன்மைகள் அனைத்து நாடுகளுக்கும் தானாக கிடைக்கின்றன அப்படி சொல்கிறாங்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் எக்ஸ்டெண்டட் டு ஆல் கண்ட்ரீஸ் தட் வில் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்கலி அப்படி சொல்கிறாங்க. தவறு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியாவில் குளோபலைசேஷன் நடக்கிறதுனால ஆஃப்ரிக்கா நல்லா வாழுதா அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அமெரிக்கா குளோபலைசேஷனாக வளர்ந்துட்டு இருக்கனால ஆஃப்ரிக்கன் பாவர்ட்டியான கண்ட்ரீஸில் ரொம்ப நல்லா வாழ்கிறாங்களா? கிடையாது. அவங்க இன்னமும் அதே நிலைமையில் பாவர்ட்டியோடு தான் இருக்கிறாங்க, பசிக்கு. ஓகேங்களா? இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் தவறு. குளோபலைசேஷன் எல்லாருக்கும் நன்மையை பயக்குங்கிறது தப்பு. குளோபலைசேஷன் அதிகமாகிறதுனால பொல்யூஷன் அதிகமாகுது, கிளைமேட் சேஞ்ச் ஏற்படுது. கிளைமேட் சேஞ்சினால ரொம்ப பாவர்ட்டியான கண்ட்ரீஸ் மேலும் அஃபெக்ட் தான் ஆகுறாங்க. ஓகேங்களா? அப்போ தவறு முதல் ஸ்டேட்மெண்ட் லாஜிக்கலாக. அடுத்து 2வது ஸ்டேட்மெண்ட்டு, வளர்ந்து வரும் உலகில் உலகமயமாக்கல் உறுதியற்ற தன்மைக்கு வழிவகுக்கும் என்பது
அச்சத்திற்குரியதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இங்கிலீஷில் பார்த்துக்கோங்களேன், த ஃபியர் தட் குளோபலைசேஷன் லீட்ஸ் டு இன்ஸ்டெபிலிட்டி இன் த டெவலப்பிங் வேர்ல்டு அப்படி சொல்கிறாங்க. எஸ், கரெக்ட் தான். ஓகேங்களா, குளோபலைசேஷன் வர 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 நம்ம மற்ற நாடுகளை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய தேவை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்தியன் எக்கனாமி வேர்ல்டு எங்கேயாவது வார் நடந்ததுன்னா இந்தியன் எக்கனாமி கொஞ்சம் சரியுது. இந்தியன் எக்கனாமியோட கச்சா எண்ணெய், இந்தியன் எக்கனாமியோட ஸ்டாக் மார்க்கெட், இந்தியன் எக்கனாமியோட கோல்டு ரேட் எல்லாமே மற்ற கண்ட்ரிகளை டிபெண்ட் பண்ணியே இருக்குது. அப்போ மற்ற கண்ட்ரிகள் தான் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க, நம்ம முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இல்லை. அப்போது வளர்ந்து வரும் உலகில் உலகமயமாக்கல் கண்டிப்பாக உறுதியற்ற இன்ஸ்டெபிலிட்டியான விஷயங்களை வந்து கொண்டு வரதான் செய்யுது. உண்மைதான். ஓகேங்களா, ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், சைனாவோட டிசிஷன் ஸ்ரீலங்காவை அஃபெக்ட் பண்ணுது, சைனாவோட டிசிஷன் பாகிஸ்தானை அஃபெக்ட் பண்ணுது கடந்த சில வருடங்களில். அப்போ ரெண்டாவது ஸ்டெப் கரெக்டு தான். ஓகேங்களா, அடுத்து இது உலகளாவிய சமத்துவமின்மைக்கு வழிவகுக்கிறது. பியூர்லி கரெக்ட். உண்மையாக ரொம்ப 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 உண்மை. ஓகேங்களா, உலகமயமாக்கல் ஆக 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 சிம்பிளாக சொல்லக்கூடியது தான். பணக்காரன் மேலும் பணக்காரன் ஆகிட்டே இருக்கான், ஏழை மேலும் ஏழை ஆகிட்டே இருக்கான். இதனால் சமத்துவமின்மை, இன்இக்வாலிட்டி அதிகமாக தான் இருக்குது. உண்மைதான். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் வெளியிடக்கூடிய ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், அன்னைக்கு நம்ம என்ன ரேங்கில் இருந்தோமோ அதை விட 1 இடம் 2 இடம் மேலும் சரியாக தான் செஞ்சுருக்கோம். ஆனால் பொருளாதாரத்தில் முன்னேறி போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஆனால் இன்இக்வாலிட்டி இந்தியாவில் குறையலை. இந்தியா என்ன உலக நாடுகள் எங்கேயுமே குறையலை. 3ஆவது ஸ்டெப்னு கரெக்ட். அடுத்து உலகமயமாக்கல் குழந்தை தொழிலாளர்கள் முறை, அடிமைத்தனம் முறை போன்ற நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளது. பியூர்லி கரெக்ட். ஓகேங்களா, உண்மையான ஒரு விஷயம்தான். ஏன் உலகமயமாக்கல் அதிகமாகுது? உலகமயமாக ஆக்க ஆக்க நாடுகள் வேகமாக வளரணும்னு நினைக்கிறாங்க. நாடுகள் வேகமாக வளர்றதுன்னா அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், முதலாளிகள் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணணும், அதிகமாக வளரணும் ஆசைப்பட்டு இதன் மூலமாக குழந்தைகளுக்கு கம்மியான சம்பளத்தின் மூலமாக வேலை வாய்ப்பு எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அடிமைத்தனமும் உருவாக தான் செய்யுது. ஓகே, இன்டைரக்டாக நம்ம நாடுகளில் இருக்கும்போது தெரியாது, இது மற்ற நாடுகளில் இருந்து பார்க்கும்போது அது தெரியும். ஓகேங்களா, ரைட். அப்போ 4ஆவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். முதல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் தப்பு. 2, 3, 4 எல்லாம் கரெக்டு. ஆப்ஷன் சி. அடுத்து 8வது ஸ்டேட்மெண்ட், இதுவும் கான்செப்ட் ரிலேட்டட் தான். The farmers paid pre-announced price of their crops called minimum support price அப்படி சொல்கிறாங்க. விவசாயிகளின் பயிர்களுக்கு தொடக்கத்தில் அறிவிக்கப்படும் விலை குறைந்தபட்ச ஆதரவு விலை. இது நிறைய இடத்துல நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா, சன் டிவி நியூஸ், நிறைய நியூஸில் அரசியல் கட்சிகளும் இது குறித்து பேசிட்டே இருப்பாங்க. விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை அதிகப்படுத்த வேண்டும், அந்த விலையை வந்து டபுள் மடங்கு, அதாவது இரட்டிப்பாக்க வேண்டும். 2 வார்த்தை கேள்விப்படுவீங்க. ஒன்று குறைந்தபட்ச ஆதரவு விலை, இன்னொன்று வந்து கொள்முதல் விலை அப்படிங்கிற வார்த்தையும் கேள்விப்படுவீங்க. ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸ் அப்படி சொல்லுவாங்க. அது எப்போ அறிவிப்பாங்கன்னா அறுவடை பண்ணதுக்கப்புறம் அறிவிக்கக்கூடியது கொள்முதல் விலை. அது இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடியே அறிவிக்கக்கூடியது தான் எம்எஸ்பி, குறைந்தபட்ச ஆதரவு விலை. இந்த விலையை வச்சு தான் ஒரு விவசாயி நம்ம தோட்டத்தில் நெல் போட்டுக்கலாமா, நார்த் இந்தியாவை எடுத்தால் கோதுமை போட்டுக்கலாமா, அப்போ நம்ம ஊராக இருந்தீங்கன்னா வேறு ஏதாவது பயிர் போட்டுக்கலாம்ங்கிறது முடிவு பண்ணுற இடத்துல யார் தான் இருப்பாங்கன்னா இந்த ஒரு ப்ரைஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, அப்போ தொடக்கத்துங்கிற வார்த்தை கரெக்டாக கொடுத்துருக்காங்க, கரெக்டு தான். இதே இது பயிர்கள் உற்பத்தி பின்பு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எம்எஸ்பி தப்பு. ஓகேங்களா, அடுத்து குறைந்தபட்ச ஆதரவு விலை ஒவ்வொரு ஆண்டும் விதைப்பு பருவத்திற்கு பின்னர் அரசாங்கத்தால் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகிறது. தவறு. அதுக்கு பிறகு குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடையாது, கொள்முதல் விலை. ஓகேங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட்டு இந்த வார்த்தை இல்லைன்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஓகேங்களா, கொள்முதல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸ். இப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் தவறு, முதல் ஸ்டேட்மெண்ட் சரி. ஆப்ஷன் ஏ. அக்ரிகல்ச்சர் பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. வேளாண்மைக்கான சிறப்பான ஒரு அமைப்பு என்ன? சிம்பிளான கொஸ்டின். கீழே கூடிய 4 ஆப்ஷனை பார்த்தா சொல்லணும். வேளாண்மைக்கு நிறைய அமைப்பு இருக்குது, அதுன்னு எல்லாமே சொல்ல முடியாதுல்ல. கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எந்த பேங்க் எது வந்து பெஸ்ட்டு, அது எது வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான அமைப்பு? ரிசர்வ் வங்கி கொடுத்துருக்காங்க, நபார்டு கொடுத்துருக்காங்க, நீதித்துறை கொடுத்துருக்காங்க, வணிக வங்கி கொடுத்துருக்காங்க. சிம்பிளானதான் நபார்டு. ஃபஸ்ட்டு நபார்டோடைய ஃபுல் ஃபார்ம் தெரியணும். நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. 1982ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட நபார்டு கமிட்டி. இந்த நபார்டு கமிட்டிக்கு பரிந்துரைத்தது சிவராமன் கமிட்டி அப்படி சொல்லுவாங்க. நபார்டு கமிட்டியில் நபார்டு பேங்கை பரிந்துரைத்த ஒரு கமிட்டினா சிவராமன் கமிட்டி சொல்லுவாங்க. புக்கில் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, ரைட். இது நபார்டு வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, போன செஷன்லேயே பார்த்துருந்தோம், நபார்டு இஸ் எ ரீஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படி சொல்லுவாங்க. இது ஒரு மறு நிதியாக்க நிறுவனம் அப்படி சொல்லுவாங்க. பேங்கோடைய பின்னாடி இருந்து பேங்குக்கு ஒரு கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனமாக, ஒரு ரீஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனாக செயல்படும் நபார்டு. ஓகேங்களா, இதே மாதிரி எக்ஸிம் பேங்க் இருக்குது. இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிப்காட்டு, சிட்கோ இந்த நிறுவனம் கூட. ஓகேங்களா, அடுத்து ரொம்ப பேசிக்கானது
எல்லாரும் இந்த இதில் ஆப்ஷன் ஏ பார்த்தாலும் டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவீங்க. கோதுமை அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? பஞ்சாப் கொடுத்துருக்காங்க, உடனே எல்லாரும் பஞ்சாப் போட்டுருவீங்க. தவறு. பஞ்சாபில் உற்பத்தி பண்ணுறாங்க, இந்த டென்சிட்டி கோதுமை தான் அங்கே அதிகம். ஆனால் பஞ்சாபை விட 5-6 மடங்கு பெரிய மாநிலம்னா அது உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தில் தான் அதிகமான கோதுமை உற்பத்தி பண்ணுறாங்க. ஓகேங்களா, ரைட். அடுத்து இது ஒரு ஆக்ட், உங்களுக்கு 11th போல கொடுத்துருப்பாங்க. 6th இருந்து 10th வரைக்கும் இருக்காது, 11th 12th புக்கில் இருக்கும். மோனோபோலி அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பிராக்டிஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் த இயர் ஆஃப். அதாவது சர்வாதீன மற்றும் வணிக நடவடிக்கைகளுக்கு தடுப்பு சட்டம் அப்படி சொல்லுவாங்க. அப்போ 1947 விடுதலை கிடைச்சதுக்கப்புறம் இந்தியா இண்டஸ்ட்ரியலைசேஷன் தான் ஆரம்பித்தது வந்து 1950களில் தான் ஆரம்பிச்சிருக்கும். ஓகேதா, 1950களில் தான் வேகமாக இந்தியாவில் நிறைய இண்டஸ்ட்ரியெலாம் வர ஆரம்பிக்கும். நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸும் 60களில் வந்து தொடக்கத்தில் வந்து இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பிப்பாங்க, உருவாக ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆகும்போது ஒரு சில கம்பெனிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பிஸ்னஸை வேறு யாருமே பண்ணாமல் அவங்க மட்டும் பண்ணுறாங்க. இதனால் மார்க்கெட்டில் அவங்க சொல்கிறத ரேட் ஆகுது. இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா மோனோபோலி, சர்வாதீனம் அப்படி சொல்லுவாங்க. அப்படி இல்லாத தமிழில் முற்றுரிமை அந்த வார்த்தை கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா, முற்றுரிமை. ஓகேங்களா, இந்த வார்த்தை முக்கியம். இந்த ரெண்டுமே அதான் அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி டேட்டில் மார்க்கெட்டில் சிம் கார்டில் ஏர்டெல்லு ஜியோ டாமினேட் பண்ணுறாங்க, பிஎஸ்என்எல் மாறுற. இப்போ எல்லாமே நாளைக்கு வந்து பிஎஸ்என்எல் வோடாஃபோன் எல்லாமே போயிட்டு ஏர்டெல்லும் போயிட்டு ஜியோ மட்டும் இருக்கிறாங்க. அப்போ ஜியோ எல்லாருமே ஜியோ வச்சுருக்காங்கன்னா ஜியோ சொல்லக்கூடியது ரேட். இதுக்கு பேர் தான் மோனோபோலி. இந்த மோனோபோலி எந்த செக்டாரும் இருக்கவே கூடாது எக்ஸப்ட் கவர்மெண்ட் செக்டார் தவிர. கவர்மெண்ட் ஒரு சில செக்டார் தான் வச்சுக்குவாங்க, அட்டாமிக், ஸ்பேஸ், இந்த மாதிரி செக்டார் தான். ஓகேங்களா, அப்போ ப்ரைவேட் இதை பண்ணக்கூடாதுக்காக தான் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது தான் கேட்குறாங்க, 1969. ஓகேங்களா, 11th புக்கில் இருக்கும். அடுத்து ஆசியாவின் டெட்டிராய்டு. இது எளிமையான கொஸ்டின். ஆசியாவின் டெட்டிராய்டு எந்த ஊருன்னு கேட்கல. ஓகேங்களா, ஆசியாவின் டெட்டிராய்டு என்று சென்னை ஏன் அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கே தெரியும், ஒவ்வொரு ஊரையும் நம்ம ஒவ்வொரு பேர் சொல்லி கூப்பிடுறோம். இந்தியா, தமிழ்நாட்டில் குட்டி ஜப்பான், அப்புறம் வந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜவுளியின் தலைநகரம். அது ஈஸி, அது பேர்தே இருக்குது, ஜவுளி தலைநகரம். இப்போ இந்த மாதிரி பேருக்கெல்லாம் என்ன மீனிங்? தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னால் அது வந்து இங்கிலாந்தில் ஒரு ஊரோடைய பேர் தான் மான்செஸ்டர். அங்கே அதிகமாக இந்த பருத்தி ஆடை உற்பத்தி பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே எந்த ஊரை உற்பத்தி பண்ணுறாங்களோ அதுதான் இந்தியாவின் மான்செஸ்டர், தென்னிந்தியாவின் மான்செஸ்டர். அதே மாதிரி அமெரிக்காவில் ஒரு பெரிய சிட்டி தான் டெட்டிராய்டு. ஓகேங்களா, அந்த சிட்டியில் அதிகமான கார்களை உற்பத்தி பண்ணுவாங்க ஒரு காலத்தில். ஓகேங்களா, ரொம்ப அதிகமான டைமில், அந்த 80களுக்கு முன்னாடியே. அதே மாதிரி ஆசியாவிலையும் ஒரு ஊரில் காரை உற்பத்தி பண்ணுறாங்க, அதுதான் சென்னை. அதனால தான் அது ஆசியாவின் டெட்டிராய்டு. அப்போது ஏன் இதை கூப்பிடுறாங்க? மோட்டார் வாகன தொழில்கள் இருப்பதனால். அப்போது வெறும் கார் கம்பெனி மட்டும் தமிழ்நாடு கிடையாது. ஆக்சுவலாக இப்போது சென்னை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் கார் கம்பெனி, கார் உதிரி பாகங்கள் கம்பெனி அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போது சென்னையை விட மற்ற இடங்களில் கார் கம்பெனி மூவ் ஆகிடுச்சு. கல்கட்டா நிறைய போயிடுச்சு, பம்பாய் நிறைய போயிடுச்சு, மூவ் ஆகிட்டு. ஆனால் கார்களுடைய உதிரி பாகங்கள் சென்னை தான் இன்றைக்கி வரைக்கும் டாமினண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, அப்போ கார் மட்டும் கிடையாது, காருடைய உதிரி பாகங்கள் தயார் பண்ணுறாங்க. மோட்டார் வாகன தொழில் இருப்பதனால் இது வந்து சென்னை டெட்டிராய்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி சென்னை வந்து வங்கியின் தலைநகரம், பேங்கிங் கேபிட்டல்னு சொல்லுவாங்க, ஹெல்த் கேபிட்டல் கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்து which of the following component of the green revolution? ஓகேங்களா, பசுமை புரட்சி இன் கூறுகள் என்ன அப்படி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பசுமை புரட்சி எப்போ கொண்டு வந்தாங்க? பசுமை புரட்சி தந்தை யார் அதை கொண்டு வந்தாங்க? இதெல்லாம் பேசிக்காக பார்த்துக்கிறோம். MS சுவாமிநாதன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி தலைமையில் கொண்டு வரப்பட்டது. 1960களில் இந்தியாவில் ஏற்பட்ட பஞ்சத்தை சமாளிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா, எந்த பயிர்களை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாங்க? நெல், கோதுமை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதோடைய கூறுகளை இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, என்ன தான் கூறுகள் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், HY விதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. HYV விதைகள். என்ன HYV விதைகள் அப்படின்னா ஹை ஈல்டிங் வெரைட்டி கிராப்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அதாவது உயர் ரக விளைச்சல் தரக்கூடிய விதைகள், ரொம்ப அதிகமாக விளைச்சல் தரும். அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த க்ரீன் ரெவல்யூஷன் கொண்டு வரதுக்கு முன்னாடி விதைகள் இருந்தது, ஆனால் அதிகமான விளைச்சல் கொடுக்கல. டைமிங்கும் அதிகமாக எடுக்கும். 6 மாதம் 5 மாதம் எடுத்தது. ஒரு பயிரில் பார்த்திங்கன்னா கொஞ்சமான நெல்மணிகள் தான் இருக்கும். ஆனால் இந்த விதைகளை வச்சு நீங்கள் பயிரிட்டீங்கன்னா அதிகமான நெல்மணிகள் இருக்கும். ஓகேங்களா, அதுதான் சொல்கிறாங்க HYV, ஹை ஈல்டிங் வெரைட்டி கிராப்ஸ், உயர் ரக விளைச்சல் தரக்கூடிய விதைகள். ஒன்று கரெக்ட். அடுத்து நீர்ப்பாசனம். பெரிய அளவுக்கு க்ரீன் ரெவல்யூஷன் நீர்ப்பாசனத்தை ஃபோக்கஸ் பண்ணலை. ஓகேங்களா, நீர்ப்பாசனம் தவிர்த்து வேதி உரங்கள், மிஷினைசேஷன், டெக்னாலஜி, இந்த மாதிரி விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணாங்க. அப்போ இந்த ரெண்டாவது இது வராது. 1, 3 சரி. ஓகே, ஆப்ஷன் சி 1, 3 சரி. அடுத்து நான் 14வது
மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அனௌன்ஸ்டு ஃபார் சர்டன் கிராப்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் த விச் ஆஃப் த ஃபாலோயிங் கமிட்டி. இதை நான் அங்கேயே சொல்லியிருப்பேன், அதுதான் இங்கே சொல்லணும்னு வச்சுருந்தேன். குறைந்தபட்ச ஆதரவு விலை எந்த குழுவின் பரிந்துரையின் பெயரில் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து சிம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா CACP அப்படின்னு சொல்லுவாங்க. கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கமிட்டியின் மூலமாக தான் இந்த MSPயை முடிவு பண்ணுவாங்க. இதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் உண்டு. A2P, A1P, இது நிறைய, அதாவது ஒரு ஏரியாவில் ஒரு ஃபேமிலியே விவசாயம் பண்ணால் எவ்வளவு செலவாகுமோ அந்த செலவை தான் இது கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது. MSP தான் மார்க்கெட்டில் அந்த பொருளை விற்கவே முடியலைங்கிற பட்சத்தில் அரசாங்கத்தை கொடுக்கணும். அது நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. ஓகேங்களா? தமிழில் வந்து வேளாண் செலவு மற்றும் விதைக்கான குழு அப்படி சொல்லுவாங்க. அவங்க தான் இந்த ப்ரைஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ரைட். அடுத்து இது நம்ம ஊரில் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் MSP தான். ஆனால் நார்த் இந்தியா அப்படின்னா அதிகமான மக்கள் MSP யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? பெர் ட்ராப் மோர் கிராப் இஸ் காம்போனன்ட் ஆஃப் த விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்கீம் அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஸ்கீம் இருக்குது, நிறைய ஸ்கீம் இருக்குது. ஒவ்வொரு ஸ்கீமும் ஒவ்வொரு விஷயத்த பேசுவாங்க. அதில் ஒரு ஸ்கீமு பெர் ட்ராப் மோர் கிராப் அப்படி சொல்கிறாங்க. அதாவது சிறிய நீர்களை வைத்துக்கொண்டு அதிகமான விளைச்சலை கொண்டு வரணுமாமா. அப்போது இரிகேஷன் நீர்ப்பாசனத்துக்கு ஏற்ற ஒரு ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிரதான் மந்திரி கிருஷி சஞ்சி யோஜனா, அந்த ஸ்கீம் தான். ஓகேங்களா? ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்குது, PMKSY அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பிரதான் மந்திரி கிருஷி சஞ்சி யோஜனா. இது மாதிரி இன்னொரு ஸ்கீம் உண்டு, பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. அது வந்து இன்சூரன்ஸுக்காக. PM கிசான் அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஃபார்மர்ஸுக்கு இயர்லி வந்து அலவன்ஸ் கொடுப்பதற்காக. ஓகேங்களா? இதே மாதிரி கிசான் கிரெடிட் கார்டு, சாயுத ஹெல்த் கார்டு, இதெல்லாம் பின்னாடி கொஸ்டின் வருது, பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், 11th அக்ரிகல்ச்சர் சென்சஸ் வாஸ் லான்ச்டு பை த மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் அப்படி சொல்கிறாங்க. எஸ், கரெக்டு தான். அதாவது 11ன்னு கிடையாது, எந்த அக்ரிகல்ச்சர் சென்சஸ், ஓகேங்களா, வேளாண் கணக்கெடுப்பு எது பண்ணாலும் யார் தான் நடத்துவாங்க? வேளாண் மற்றும் உழவர் நலன் அமைச்சகத்தால் நடத்துவாங்க. கரெக்டு தான். ஓகேங்களா? இது 10 வருஷத்துக்கு ஒரு முறை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 10 வருஷம் கிடையாது, 5 வருஷம். ஆக்சுவலாக இது எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் நம்ம வச்சுருக்கிறோம். ஆனால் இந்த பாயிண்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் நீங்கள் எங்கே தேடினீங்கன்னு கிடைக்காது. எங்கே இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா 10th ஜாகிரஃபி புக்கில் இருக்கும். ஓகேங்களா? 10th ஜாகிரஃபியில் இந்த அக்ரிகல்ச்சர்னு ஒரு லெசன் உண்டு, அந்த இடத்துல தான் இந்த பாயிண்ட் ஒன்று வரும். ஓகே, அது நிறைய டேட்டாஸ் இருக்கும். இதே மாதிரி கால்நடை கணக்கெடுப்பு நிகழ்த்துவாங்க. ஓகே, அது இயர்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாப்புலேஷன் வந்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை, அக்ரிகல்ச்சர் சென்சஸ் பார்த்தீங்கன்னா 5 years ஒன்ஸ். அப்போது 2வது ஸ்டேட்மெண்ட் தவறு, முதல் ஸ்டேட்மெண்ட் சரி. ஓகேங்களா? 1 சரி 2 தவறு. இந்த இருக்குது ஆப்ஷன் பி. அடுத்து 17வது கொஸ்டின் சொன்னதா ஸ்கீம்ஸ் ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து குரூப் 4 மாதிரியான எக்ஸாமுக்கு ஜஸ்ட்டு ஸ்கீமோடைய பேர், ஸ்கீம் எந்த வருஷம் படிச்சினாலே போதும். அது நீங்கள் மனப்பாடம் பண்ணினாலும் சரி, புரிஞ்சு படித்தாலும் சரி. ஆனால் குரூப் 2 குரூப் 1 மாதிரியான எக்ஸாமுக்கு கொஞ்சம் இந்த ஸ்கீமோடைய அப்ஜெக்டிவ், ஸ்கீமில் பெனிஃபிட் ஆக போகிறது யார், ஸ்கீமோடைய காம்போனன்ட்ஸ் யார், அதுக்கு ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு டார்கெட் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? குரூப் 4 தான் நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச்சு, ஐயர் மட்டும் போதும். ஓகேங்களா? இப்போ மண் வள அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, சாயில் ஹெல்த் கார்டு. நிறைய 10 கோடிக்கு மேலே விவசாயிகளுக்கு வந்து சாயில் ஹெல்த் கார்டு கொடுத்துருக்காங்க. உங்கள் மண்ணோடைய தரத்தை வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணணும். சும்மா ஒரு உங்கள் மண்ணில் வந்து ஒரு சில டைம் நைட்ரஜன் அதிகமாக இருக்கலாம், பாஸ்பரஸ் கம்மியாக இருக்கலாம், பொட்டாசியம் அதிகமாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் அதிகம் கம்மி இருக்கும். ஆனால் எதுவுமே தெரியாமல் நம்ம பாட்டு எல்லாத்துக்கும் காமனாக உரம் போட்டுகிட்டே இருப்போம். அது போடக்கூடாது. இப்போ கெமிக்கல் ஃபர்டிலைசரை யூஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை கம்மி பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த சாயில் ஹெல்த் கார்டை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அது எத்தனை விவசாயிக்கு இது ஒரு அவேர்னஸ் எல்லாம் கிடைக்காது, எல்லாருக்குமே இருக்காது. ஓகேங்களா? அப்போ எந்த இயர் கொண்டு வந்தாங்கன்னா 2015 கொண்டு வந்தாங்க சாயில் ஹெல்த் கார்டு. அடுத்து பிரதான் மந்திரி கிசான், ரொம்ப ஃபேமஸானது. ஓகேங்களா? நம்மளுடைய விவசாயிகளுக்கு வந்து வருடத்திற்கு 6000 ரூபா கொடுப்பதற்கான ஸ்கீம் 2018 4. ஓகேங்களா? அடுத்து பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, இது சொன்னோம்ல இன்சூரன்ஸ் ஸ்கீம். காரிஃப், ராபி, சயது 3 சீசன் இருக்குது. அந்த 3 சீசனுக்கும் ரொம்ப கம்மியான ப்ரீமியம் அமௌண்ட்டை வந்து விவசாயி பே பண்ணால் போதும். அது 2016. சரியா? அடுத்து தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம், சட்டம் திட்டம் எதாவது ஒன்று தான். அது வந்து பார்த்தீங்கன்னா 2013 நம்ம 9th போய் கொடுத்துருப்பாங்க. 2013 ஒன்றும் இல்லை, நம்ம PDS இருக்குது, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதில் வந்து உணவை வழங்குவதற்கான ஸ்கீம் தான். 3412 ஆப்ஷன் சி. சரிங்களா? பார்த்துக்கோங்க. மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டாங்கன்னா ஈஸி தான், ஏதாவது ஒன்று மேட்ச் பண்ணினா சொல்லிடலாம். அடுத்து இப்போ தான் நம்ம பார்த்தோம் கிரீன் ரெவல்யூஷனுடைய காம்போனன்ட் பார்த்தோம். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, 2வது பசுமை புரட்சி தொடங்கப்பட்டது. என்ன சார், முதல் பசுமை புரட்சி படிச்சிருக்கோம், 2வது பசுமை புரட்சியும் புக்கில் இருக்குது.
ஆனால் ரொம்ப பெருசாக இருக்காது, 4 வரி தான் இருக்கும் 11th 12th புக்கில். ஓகேங்களா, வெறும் 4 வரி. ஓகேங்களா, எதுக்காக 2வது பசுமை புரட்சி? முதல் பசுமை புரட்சி வெற்றி தான். வெற்றினா ஒரு பார்சியலி வெற்றி. அதனால் நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது. அதிகமாக மிஷின் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அதிகமாக கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அதிகமாக நம்ம ஒரே பயிரை மட்டுமே நம்பி டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு போயிட்டோம். அதனால் செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு எம்எஸ் விஸ்வநாதன் எம்எஸ் சுவாமிநாதன் நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது 2006 தான் செகண்ட் கிரீன் ரெவல்யூஷனை கொண்டு வந்தோம். அது ரொம்ப ஃபேமஸ் ஆகலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய எய்மே ஃபுட்டோடைய ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது கிடையாது. சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், திருப்பியும் கோ பேக் டு ஓல்டு சிஸ்டம். அதுதான் பழமையான முறைக்கு திருப்பியும் போகிறாங்க. கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தை தான் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, அப்போ 2வது கிரீன் ரெவல்யூஷன் 2006. அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் தான் கேட்டிருக்காங்க, அதனால் இந்த கொஷின் நான் கொடுத்தேன். அப்போது இதே திருப்பியும் கேட்கலாம், இதே மாதிரியான கூற்று யார் சொன்னதுன்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது கூற்று புத்தகத்தில் இருந்தால் கேட்கலாம். ஓகேங்களா, ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தான். ஓகேங்களா, கூற்று அதாவது ஒரு ஃபாரின் ஆத்தர் இந்தியாவை பற்றி தெரிஞ்சு ஒரு விஷயத்த ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாரு பாருங்க. ஒரு இந்திய உழவன், அண்ட் இந்தியன் ஃபார்மர், ஓகேங்களா, இந்தியன் உழவன் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே இறந்து அவன் சந்திக்கும் கடனை விட்டு செல்கிறான் அப்படி சொல்கிறாங்க. ஒரு விவசாயி பிறக்கும் போதே கடனிலே பிறக்கிறான், வாழ்கிறதும் கடனிலே வாழ்கிறான், இறக்குறதும் கடனிலே தான் இறந்து போகிறான். அதுதான் சொல்கிறாரு. ரொம்ப நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்கம் டார்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஃபாரின் ஆத்தர் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா, ரைட். அடுத்து கிசான் கிரெடிட் கார்டு. சாயில் ஹெல்த் கார்டு, கிசான் ஸ்கீம் பார்த்தா இப்போ கிசான் கிரெடிட் கார்டு 1998 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஆர்பிஐ அண்ட் நபார்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது எங்கே சார் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸில் கொடுக்குறாங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க் கொடுக்குறாங்க, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கூட கொடுக்குறாங்க. ஓகேங்களா, சரி எதுக்காக சார் அப்படின்னா அது பேரே இருக்குது, கிரெடிட் கார்டு, அவ்வளோதான். அதாவது கடன் கொடுக்கக்கூடிய ஒரு அட்டை, உழவர் கடன் அட்டை திட்டம் சொல்கிறாங்க. இந்த அட்டை திட்டம் மூலமாக 1 லட்ச ரூபாயிலிருந்து 1.5 லட்ச ரூபா இருக்குது. ரீசெண்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 1 லட்ச ரூபாயிலிருந்து 1.5 லட்ச ரூபாய்க்கு. நமக்கு இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, யார் அமைப்பு கொடுக்குறாங்க இது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. போனதோட குரூப் 4 கூட இந்த கொஸ்டின் கேட்டாங்க. ஓகேதா, அது இயர் கேட்கல, வேறு மாதிரி கேட்டிருந்தாங்க. சரிங்களா, ரைட். இதுதான் கிசான் கிரெடிட் கார்டு. ரூபே கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான். நம்ம கிரீன் ரெவல்யூஷன் படிக்கிற மாதிரி ரெயின்போ ரெவல்யூஷன் அப்படின்னு ஒன்று படிப்போம். வானவில் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று படிப்போம். ஓகே, ரெயின்போ ரெவல்யூஷன் அப்படின்னா ரெயின்போ எத்தனை கலர் இருக்கோ அதே மாதிரி நிறைய கலர்ஸுக்கு நிறைய ப்ராடக்ட் வந்து மேட்ச் பண்ணும். ரொம்ப எளிமையானதானே, இது எல்லாரும் தெரிஞ்சது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பாருங்க, கோல்டன் ஃபைபர், தங்க நூலிலை. தங்க நூலிலைனா நூல் மாதிரி என்ன இருக்குது, சணல் உற்பத்தி, அதை பேசக்கூடியதான் தங்க நூலிலை. வெள்ளி நூலிலைனா பருத்தி. சாம்பல் புரட்சி உரங்கள். நீல புரட்சி மீன்கள், ப்ளூ ரெவல்யூஷன். ஓகேங்களா, அவ்வளோதான், சிம்பிளாக மேட்ச். இதே மாதிரி ரெட் ரெவல்யூஷன் எதுக்காக பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப வித்தியாசமானது அப்படின்னு சொல்ல போனால் அந்த சில்வர். இப்போ ஒயிட்டுனா பால், சில்வர்னா எக்கு, அதை பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, ரைட். அப்போது மேட்ச் பண்ணால் 3 4 1 2 திருப்பியும் 3 4 1 2 ஆப்ஷன் டி. அடுத்து இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காஃபி குளோபலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியா வந்து காஃபி உற்பத்தியில் எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது அப்படின்னா 7வது இடத்தை பெற்றுள்ளது இந்தியா காஃபி உற்பத்தியில். ஓகேங்களா, காஃபி, அப்புறம் பார்த்தீங்கன்னா டீ, அதுக்கப்புறம் ரப்பர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பணப்பயிர்கள். இது வந்து சாப்பிட்றதுக்கு பயன்படுது, இது சாப்பிட்றது தான், ஆனால் இது வந்து சம்பாதிக்க தான் பயன்படுது. இதை நம்ம டைரெக்டாக உணவாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. மேற்படி மீதி இருக்கக்கூடிய அரிசி, கோதுமை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திணை வகைகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உணவு பயிர்கள் அப்படி சொல்கிறோம். இப்போ காஃபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசாம், ஓகேங்களா, அந்த பகுதிகளையும் கர்நாடகா பகுதிகளையும் விளைச்சல் இருக்குது. ஓகேங்களா, இப்போ 7வது இடம். இந்தியாவில் தொடங்கப்பட்ட நில சீர்திருத்தத்தின் பகுதியாக பின்வருவனவற்றில் சேர்க்கப்பட்டது அப்படி சொல்கிறாங்க. இந்தியாவில் நில சீர்திருத்தம், லேண்ட் ரிஃபார்ம்ஸில் எதெல்லாம் நமக்கு சிலபஸில் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து பெரிய அளவுக்கு ஃபேக்சுவல் பாயிண்ட் எதுவுமே கேட்க முடியாது. ஒரு சட்டம் இருக்கும், அது கேட்டுக்கலாம். ஆனால் வந்து மேற்படி கான்செப்ட் தான் கேட்க முடியும். ஓகேங்களா, நில சீர்திருத்தத்தில். அப்போ லேண்ட் ரிஃபார்ம்னா என்னது, விவசாயிகளுக்கு கஷ்டம் இல்லாமல் பண்ணணும், அதுதான் லேண்ட் ரிஃபார்ம். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இடைத்தரகர்களை ஒழிக்கணும். ஆமாம், உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்மீடியேட்ஸ் அப்படி சொல்லுவாங்க, இந்த
ஃபார் எக்ஸாம்பிள் புரோக்கர்ஸ் இப்படி சொல்கிறாங்கல்ல, இந்த லேண்டை வாங்குறதா இருக்கட்டும், லேண்டை விளைவிச்ச பொருட்களை விற்பனை செய்கிறதா இருக்கட்டும், அதை ஒழிக்கணும். கரெக்டு தான். அடுத்து குத்தகை சீர்திருத்தம், அது ஒன்று கரெக்டுன்னு ஒன்றுன்னு போட்டுரும், ஏன்னு போட்டு வந்துடக்கூடாது. அடுத்து எதாவது ஆப்ஷனையும் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஏன்னா பெஸ்ட்டுன்னு ஒன்று பார்க்கணும், ஆல் தி அபோவ் அல்லது ஏ அண்ட் பி அந்த மாதிரி எதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்துக்கணும். அடுத்து குத்தகை சீர்திருத்தங்கள். அடுத்து ஃபார்மர்ஸ்க்கு இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம்னா டெனன்சி, அதுதான் ரொம்ப பெரிய ப்ராப்ளம். அதுவும் சீர்திருத்தம் பண்ணணும். ஆமாம், கரெக்டு தான். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட் வந்து 10 வருஷம் லீஸ்க்கு எடுத்துருவாங்க, எடுத்துட்டு திருப்பி அந்த லேண்டை போய் அந்த ஓனர் வந்து கேட்கும்போது கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் விவசாயிகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓகேங்களா? அடுத்து விவசாய மறுசீரமைப்பு, ரீஆர்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படி சொல்லுவாங்க, மறுசீரமைப்பு பண்ணுறாங்க. அடுத்து அவ்வளோ மேலே உள்ள அனைத்து சொல்கிறாங்க. அப்போ 3மே இருக்குது, மேலே உள்ள அனைத்தும், ஆல் தி அபோவ். ஓகேங்களா? அடுத்து ஒரு ஃபுல் ஃபார்ம் கொஸ்டின். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளானது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகேங்களா? இந்த மாதிரி கேட்குறாங்கிறது மாடலுக்காக தான் வச்சுருக்கேன். சரி, என்ன சார் வெறும் இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்குது ஃபுல் ஃபார்ம்னா? அப்படி தான் இருக்குது, அப்படி தான் ப்ரீவியஸ் இயர்லேயே கேட்டிருக்காங்க. அப்போ படித்து தான் ஆகணும். சரிங்களா? HYV நான் இப்போ தான் மேலே சொன்னேன், அதிக விளைச்சல் அல்லது உயர் ரக விளைச்சல் தரக்கூடிய விதைகள், ஹை ஈல்டிங் வெரைட்டி கிராப்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். MSP நம்ம ஆல்ரெடி கொஸ்டின்லேயே பார்த்துருந்தோம். MSPயோட ஃபுல் ஃபார்ம் என்ன? மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ். ஓகேங்களா? ஆனால் இங்கே கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, தவறு. அதிகபட்ச ஆதரவு விலை கிடையாது, குறைந்தபட்ச ஆதரவு விலை, தப்பு. அடுத்து 3வது PDS. PDSல 2 வகை உண்டு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் PDSோட ஃபுல் ஃபார்ம் என்ன? பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பொது விநியோக முறை. கரெக்ட் தான். 2 வகை இருக்குது. ஒன்று UPDS அப்படி சொல்லுவாங்க, யூனிவர்சல் PDS. இன்னொன்று TPDS, டார்கெட்டட் PDS. இதில் தமிழ்நாடு ஃபாலோ பண்ணக்கூடியது UPDS, யூனிவர்சல் PDS. ஓகேங்களா? அடுத்து IPM வந்து இன்டகிரேட்டட் பெஸ்டிசைடு மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, தவறு. இது வந்து பெஸ்டிசைடை மேனேஜ் பண்ணக்கூட, பெஸ்டிசைடை மேனேஜ்மெண்ட் கிடையாது, பெஸ்ட் மேனிசைடு. ஓகே, பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? அதாவது ஒருங்கிணைந்த பூச்சிகள் மேலாண்மை. இதுதான் ஆக்சுவலாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய கரெக்டான ஒரு விளக்கம். ஆனால் இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. இங்கே சரியானது கேட்குறாங்க. 1 மற்றும் 3 தான் சரி, ஆப்ஷன் B. ஓகேவா? அடுத்து மார்ஜினல் ஃபார்மர்ஸ் இன் இந்தியா ஹூ ஹோல்ட்ஸ் லேண்ட் அப் டு. ஓகேங்களா? மொத்தமாக இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸை 2-3 வகையாக பிரிப்பாங்க. மார்ஜினல் ஃபார்மர்ஸ், ஸ்மால் ஃபார்மர்ஸ், மீடியம் ஃபார்மர்ஸ், லார்ஜ் ஃபார்மர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அப்போ இதில் லாஜிக்கலாக பார்த்தா என்ன ஃபார்மர்ஸ் இந்தியாவில் அதிகமாக இருப்பாங்க நம்ம நினைப்போம்? சார் ஸ்மால் மீடியம் அதிகமாக இருப்பாங்க நினைப்போம். அதுதான் கிடையாது. இந்தியாவில் அதிகமான விவசாயிகள் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் தான் சொல்லுவாங்க. ஓகே, மார்ஜினல்னா குறு விவசாயி, சிறு விவசாயி அதுக்கப்புறம் தான். அப்போ குறு விவசாயினா அளவு எவ்வளவு? இந்தியா இருக்கக்கூடிய எல்லா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் விவசாயிகள் இந்தியாவில் 1 ஹெக்டேருக்கும் கம்மியான நிலத்தை தான் வச்சுருக்காங்க. 1 ஹெக்டேர்னா நடைமுறை வார்த்தையில் 2.4 ஏக்கர் தான் 1 ஹெக்டேர் அப்படி சொல்லுவாங்க. 2.4 ஏக்கர், அதாவது 247 சென்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அது யார் அதுக்கு கீழே வச்சிருக்கக்கூடிய விவசாயிகள் தான் இந்தியாவில் அதிகம், அதுதான் குறு விவசாயம். இப்போ லார்ஜ் ஃபார்மர்ஸ்னால் இது 10 ஹெக்டேருக்கு மேலே யார் வச்சுருக்கா, 25 ஏக்கர் கிட்ட யார் வச்சுருப்பாங்களோ அவங்க தான் லார்ஜ் ஃபார்மர்ஸ். அதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் தான். ஒரு கிராமம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிராமத்தில் ஒரு 2-3 பேர் தான் லார்ஜ் ஃபார்மர்ஸே இருப்பாங்க. மேக்ஸிமம் குறு ஃபார்மர்ஸ் தான். ஓகேங்களா? மார்ஜினல் ஃபார்மர்ஸ். அடுத்து ஒரு அசஸ் அண்ட் ரீசன் கொஸ்டின், ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்குது. இதுதான் வந்து ஒரு கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் நிலத்தின் உற்பத்தி திறன் குறைவாக உள்ளது. எஸ், பியூர்லி கரெக்டு தான். இதே இது மற்ற நாடுகளுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அமெரிக்கா, கனடா, அப்புறம் வந்து பிரேசில், இங்கே தான் போயிட்டு அங்கே அக்ரிகல்ச்சர் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஏன்னா ரொம்ப அதிகமாக மிஷின்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதை தாண்டி அதிகமான வந்து ஃபார்மர்ஸ் வந்து எல்லாருமே லார்ஜ் ஃபார்மர்ஸாக இருப்பாங்க. ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது, குறு ஃபார்மர்ஸ் தான். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா மிஷின்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. அதில் பாதகம் இருக்குது, சாதகம் இருக்குது. ஆனால் இந்தியாவில் நிலத்தின் உற்பத்தி திறன் குறைவு. ஃபஸ்ட்டு உற்பத்தி திறன்னா என்ன? ப்ரொடக்ஷன் டிவைடட் பை டோட்டல் லேண்ட் ஏரியா, அதுதான் உற்பத்தி திறன். ஒரு எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோமோ அது எவ்வளோ லேண்டில் உற்பத்தி பண்ணோமோ அதுக்கு பேர் தான் ப்ரொடக்டிவிட்டி. அடுத்து சிறு விவசாயிகள் அதிக உற்பத்தி செய்ய ஊக்குவிப்பு இல்லை, உண்மைதான். ஸ்மால் ஃபார்மர்ஸுக்கு அதிகமாக நம்ம எங்கே மோட்டிவேட் பண்ணுறோம்? ஸ்மால் ஃபார்மர்ஸுக்கு மிஷினை யூஸ் பண்ணவும் முடியாது. அதை கவர்மெண்ட்டே ஏதாவது ஸ்கீம் அடிப்படையில் மிஷின்ஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். ஆனால் அது கவர்மெண்ட் செய்கிறதுக்கும் ரெடியாகவும் இல்லை. அப்போ 2 ஸ்டேட்மெண்ட் சரிதான், இதுக்கும் இது சரியான விளக்கமும் ஆகும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் B சரியான விளக்கம். அடுத்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் பப்ளிக் செக்டர். ரொம்ப எளிமையான கேள்வி. எது பொதுத்துறை இல்லை அப்படிங்கிறாங்க, நாட் பப்ளிக் செக்டர். அப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எது பொதுத்துறை இல்லை? 1 NLC, அப்படியே தெரிஞ்சுக்கணும். ஷார்ட் ஃபார்ம் தான்ப்பா கேட்பாங்க. திருப்பி சொல்கிறேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நீ உட்காந்துக்கிட்டு நான் தமிழில் தான் படிப்பேன் சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக தான் தமிழில் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா? NLCனா நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், நெய்வேலியில் இருக்குது, கவர்மெண்ட் கம்பெனி. அப்போ அது பப்ளிக் செக்டர் தான். ரைட். அடுத்து டிஸ்கோ,
படிச்சிருப்போம், எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. ஆமாம், 1907 டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கார்பரேஷன் சொல்லுவாங்கல்ல, அது ஒரு டாட்டான்னு பேரை வந்துட்டு. அப்போ அது என்னது, ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன், அது பப்ளிக் கிடையாது. இதுதான் ஆன்சர். இப்போ பிஎஸ்என்எல் நமக்கே தெரியும், செயல், இது வந்து சேலமில் இருக்குது அந்த இரும்பு எஃகு மற்றும் எஃகு தொழிற்சாலை, இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் கம்பெனி. டிஸ்கோ தான் ப்ரைவேட் கம்பெனி. அடுத்த கொஸ்டின் 28, தகவல் தொழில்நுட்பத்துறையின் முக்கிய சிக்கல்கள் பின்வருவனவற்றை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, மொத்தம் ஒரு 4 சிம் கொடுத்துருக்காங்க. எதை தான் சிக்கல் அப்படின்னு கேட்குறாங்க. சேலஞ்சஸா? எஸ், மேஜர் இஷ்யூஸ். எதை தான் வந்து இஷ்யூஸ் அப்படி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சேவை மற்றும் சர்வீசஸ், உள்கட்டமைப்பு மற்றும் சேவைகள். எஸ், கரெக்டு தான். நம்ம என்ன தான் டெக்னாலஜி டெவலப் பண்ணுறோம் சொல்லியிருந்தாலும் அதுக்குரிய அந்த ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சர்வீசஸ் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ரோடு கனெக்டிவிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கனெக்டிவிட்டி, இதெல்லாம் எல்லாத்துக்கும் போய் சேரலை. அது ஒன்று கரெக்டு தான், சிக்கல் தான். அடுத்து மின்னணு நிர்வாகம், எலக்ட்ரானிக் கவர்னன்ஸ். எஸ், அது சம்மந்தமாகவும் இல்லை, ப்ராப்ளம் தான். அடுத்து எஜுகேஷன், அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணக்கூடிய எஜுகேஷன், அதுவும் நமக்கு போதிய அளவுக்கு இல்லை. 3. அடுத்து தகவல் தொழில்நுட்பத்தின் விழிப்புணர்வு வெகுஜன பிரச்சாரம் அப்படி சொல்கிறாங்க. மாஸ் கேம்பெயின் ஃபார் ஐடி அவேர்னஸ், இது ஒரு ப்ராப்ளமாக டெக்னாலஜி செக்டாரில் பேச முடியாது. ஓகேங்களா? அப்போ 1, 2, 3 அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேஜர் இஷ்யூஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி செக்டார் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து 29வது கொஸ்டின், ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் பாலிசி அனௌன்ஸ்டு. இப்போ இண்டஸ்ட்ரியை பற்றி படிக்கும்போது தொழிற்கொள்கையை பற்றியும் படிக்கணும். ஓகேங்களா? இயர்ஸை பற்றி, தொழிற்கொள்கை சம்மந்தமான இயர்ஸ். ஓகேங்களா? நம்ம போன வீடியோலேயே பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டான அந்த இண்டஸ்ட்ரீஸ் சம்மந்தமான ஃபண்டிங் பண்ணக்கூடிய நிறுவனங்கள்லாம் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? இதுலேயும் வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசி மட்டும் பார்க்குறோம். ஓகேங்களா? அப்போ 1948 முதல் இண்டஸ்ட்ரியல் பாலிசி, அடுத்து 1956, அடுத்து 1977, அடுத்து 1980, அடுத்து 1990, அடுத்து 1991. ஓகேங்களா? அப்போ 1, 2, 3, 4, 5, 6 இண்டஸ்ட்ரியல் பாலிசி கொடுத்துருப்பாங்க. முதல் வந்து 48. சரிங்களா? இது இல்லாமல் புதிய பொருளாதார கொள்கை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஃபாரின் எக்கனாமிக் பாலிசி, இதெல்லாம் 2015 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபஸ்ட்டு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு வாகன தொழிற்சாலை எங்கே வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்து நியூஸ் பேப்பர் பிரிண்ட் மில்லு, சென்ட்ரல் சில்க் போர்டு எங்கே இருக்குது, பேப்பர் மில் இந்தியா எங்கே இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த காகித தொழிற்சாலை ரொம்ப ஃபேமஸ் ஆனது, கல்கட்டாவில் செராம்பூர் தான் கொண்டு வந்தாங்க காகித தொழிற்சாலை. மத்திய பட்டு வாரியம் எங்கே இருக்குது, பட்டு உற்பத்தினாலே பெங்களூர் தான். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். 4. ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வாகன தொழிற்சாலை வந்து கல்கத்தாவில் குர்லா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்திருக்கும். சரிங்களா? புக்கில் இருக்குது, ஸ்கூல் புக்கில். தேசிய செய்தித்தாள் மற்றும் காகித தொழிற்சாலை மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நேஃபா நகர் அப்படி சொல்லுவாங்க. 3. ஓகேங்களா? இப்போ 2, 3, 4, 1 ஆப்ஷன் ஏல இருக்குது. ஓகேங்களா? ரைட். அப்போ நம்ம ஒரு 30 கொஸ்டினுக்கான டெஸ்ட்டு நம்பர் 3க்கான டிஸ்கஷன், அதான் 3வது எக்கனாமிக்ஸ் டெஸ்ட்டோடைய டிஸ்கஷன் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ லாஸ்ட்டாக எப்பவும் போல் நம்ம ஒரு 5 கேள்வி கேட்குறேன். அந்த 5 கேள்விக்கு நீங்கள் என்ன பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம நடத்துறது இருந்தால் கொஸ்டின். ஓகேங்களா? எம்எஸ்பி அதை வந்து யார் முடிவு பண்ணுவா அப்படி சொல்லிட்டு ஒரு கொஸ்டினாகவே பார்த்துருந்தோம். அதை கமெண்ட் பண்ணுங்கள். எம்எஸ்பியை யார் முடிவு பண்ணுவா, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை யார் முடிவு பண்ணுறாங்க, அதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் கிரீன் ரெவல்யூஷனுடைய அப்ஜெக்டிவ் சொல்லியிருந்தேன். கொஸ்டினாக இதை செகண்ட் கிரீன் ரெவல்யூஷனுடைய நோக்கம், அதை கமெண்ட் பண்ணிக்கோங்க. 2வது கொஸ்டின். அடுத்து 3வது கொஸ்டின், நபார்டு வங்கி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஓகேங்களா? அதை கமெண்ட் பண்ணுங்கள். 3வது கொஸ்டின். அடுத்து 4வது கொஸ்டின் பார்த்துக்கிட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்துருந்தது. இண்டஸ்ட்ரியில் டிஸ்கோ என்று அழைக்கப்படக்கூடிய கம்பெனி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 4வது கொஸ்டின். அடுத்து 5வது கொஸ்டின், இந்தியா ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இந்தியாவில் எந்த செக்டார் வந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன் ஜிடிபியில் கொடுக்குது? இந்த 5 கொஸ்டினை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டெஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம்.